சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். செல்வம் ரொம்பவே சோகமாக இருக்கார். நம்ம வீட்டில் உள்ள ஃபங்க்ஷன் நம்மளுக்கு பண்ணதுக்கு நம்மளுக்கு காசு இல்லையடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை மாட்ட ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. செல்வத்தோட தம்பியும் அண்ணே நம்மலாம் கையாளாத ஆளாயிட்டோம். அப்பா வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்காருண்ணே, அவருக்கு ஒரு விசேஷத்தை நம்மளால் பண்ண முடியலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் முத்து வர்றாரு. ஏன் நண்பா கவலைப்படுத, சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. என்ன நண்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அந்த காசை படி சூப்பராக பண்ணு அப்படிங்கிறாங்க. இந்த காசு எது அப்படிங்கிறாங்க. அது உனக்கு எதுக்கு, என் நண்பன் நீ கஷ்டப்படக்கூடாது சரியா, இது நான் கடனாக தரல, உனக்கு கிஃப்டாக தான் தரேன். நீ கடனாக கூட சரி நான் வேணாம் வைக்க வேண்டாம், நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு நீ சொல்லலாம். நீ பணமே தர வேண்டாம், சூப்பராக பண்ணு, உங்கள் அப்பா சந்தோஷமாக இருந்தால் அது ரொம்பவே எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. நண்பா நான் இதுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரில அப்படிங்கிறாங்க. நீ என் நண்பனாக இருக்குது எனக்கு பெரிய கைமாறு, அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை சரியா, இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீ பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே மக்கா அப்போ எல்லாமே ஏற்பாடு பண்ணிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. பணம் வந்துச்சுல பண்ணு அப்படிங்கிறாங்க. அந்தால போய் அப்பாட்ட சொல்கிறாங்க, அப்பா நம்ம ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக பண்ணுறப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்ப்பா அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா கண்டிப்பாக சிறப்பாக பண்ணணும், எங்களை எப்படி இல்லாமல் வளர்த்து நல்ல மாதிரி கொண்டு வந்திருக்கீங்க, உங்களுக்கு 60வது பிறந்தநாள் நான் கொண்டாடட்டே அப்படிப்பா, கண்டிப்பாக சிறப்பாக கொண்டாடுவோம்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நாளைக்கு உங்கள் பிறந்தநாள் சிறப்பாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, வா எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்துடலாம், ரேடியோ செட்டுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம், கேக் எல்லாமே ஆர்டர் கொடுத்துடலாம், ஏன்னா சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடணும்ல அப்படிங்கிற. அது உண்மை தான், நம்ம ஸ்டாண்டில் கார் ஸ்டாண்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிடணும், அது போக என் பொண்டாட்டி வழியில் என் வழியில் எல்லாத்தையுமே கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரி போயிட்டு கூப்பிடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகிறாங்க. உறவினர்களுக்கு பூராமே அழைப்பு கொடுக்குறாங்க. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் வந்துருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி இந்த பையன்கிட்ட காசே கிடையாது, 60வது பிறந்தநாள் கொண்டாடுற அளவுக்கு இந்த காசு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு நினைக்காங்க. ஒரு சில பேர் வந்து செல்வத்தை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து 60வது பிறந்தநாளை கொண்டாடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுப்பா, அதை கொண்டாடுறதுக்கு நீ வந்து ஒரு பையனாக நீ உதவி பண்ணுறல, நீ நினைக்கல அப்பா பிறந்தநாள் நீ 60வது பிறந்தநாளை கொண்டாடணும் வைக்கணும்னு நினைக்கல, அது பெரிய விஷயந்தான் அப்படி அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பாவுக்காக நான் தான் செய்யணும், அதை வந்து இன்னொரு மகனாக இருந்து இந்த முத்து செய்கிறான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து கூப்பிட்டு சொல்கிறார், இப்படி யார்ட்டையுமே சொல்லாத இன்னுமே, அவங்க சொந்தக்காரங்கிட்ட தப்பாக நினைப்பாங்க, எங்கள் அப்பா பிறந்தநாள் நான் கொண்டாட சிறப்பாக கொண்டாட நினச்சோம், கொண்டாடுறோம் அப்படின்னு மட்டும் சொல்லு, வேறு ஒன்றுமே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்பா அப்படிங்கிறாங்க. எங்கள் பாரு உங்கள் அப்பாவுக்கு நீ செய்கிற அந்த மாதிரி நினை, நான் முத்து வந்து காசு இருந்தால் வச்சான்னு நினைக்கவே வேண்டாம், எப்பவும் நீ இந்த வார்த்தையை சொல்லவே வேண்டாம், நீ செய்கிற அப்படின்னா எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறாங்க. சார் தேங்க்ஸ் நண்பா அப்படிங்க. இதில் என்ன தேங்க்ஸ்வா, நம்ம ஸ்டாண்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டில் போய் கூப்பிட்றாங்க. எல்லோரும் நாளைக்கு எங்கள் அப்பாவுடைய 60வது பிறந்தநாள் வந்துடணும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, நேற்று என்னமோ காசு இல்லை அது இது இல்லை அப்படின்னு சரி முத்து வந்து பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம்னா இப்போ என்னாச்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சா அப்படிங்கிறாங்க. எல்லாமே முத்து ரெடி பண்ணி கொடுத்தான் அப்படிங்க. எங்களுக்கு தெரியும் முத்து கண்டிப்பாக வாக்க காப்பாற்றுவான், முத்துக்கே எல்லாத்துலேயுமே கூட இன்னொரு ஆள் இன்னும் இல்லாத ஆள் கொடுப்பான் நமக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து அவன் எங்கள் சொந்தக்காரர்கிட்ட வந்து எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. அதானே முத்து வந்து அப்படி தான் சொல்லுவான்னு தெரியும், நம்ம எல்லாத்துக்கும் என்னெல்லாம் செஞ்சுருப்பானா யார்ட்டையும் எதையுமே சொல்லாதங்க வைக்காதாங்கன்னு சொல்லுவான். இதான் முத்து. நம்ம சாதாரணமாக சின்னதாக செஞ்சால் பெருசாக சொல்லுவோம், ஆனால் முத்து பெருசாக செஞ்சாலும் சின்னதாக கூட சொல்ல மாட்டான். அதான் முத்தோட குணம் அப்படிங்கிறாங்க. என்னடா அப்போ வந்துக்கிட்டே இருக்கீங்க, நாளைக்கு வந்து செல்வத்தோட அப்பாவோட பிறந்த நாள் 60வது பிறந்த நாள் ஆகும், சிறப்பாக கொண்டாடுறோம், எல்லோரும் அங்கே தான் இருக்கிறோம், நைட்டே வந்துடுங்க, நம்ம தான் இங்கே அலங்காரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வேறு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. பூ அலங்காரம் கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. நம்ம சிஸ்டர்கிட்டே சொல்லிடுவோமா அப்படிங்கிறாங்க. ஏய் நண்பா இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, இப்போ வேண்டாம், ஏன்னா மீனா ரொம்பவே ஏதோ ஒரு கோவத்தில் இருக்க மேலே அது சரி வராது அப்படிங்கிறாங்க. நண்பா அப்போ உங்கள் வீட்டம்மா பிடிக்காம தான் காசு கொண்டு வந்தீங்களா அப்படிங்கிறாங்க. அது இல்லை நண்பா, அது வேறு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு சரியா, நம்ம அங்கே போக வேண்டாம், நம்ம வேறு ஒரு ஆர்டர் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மீனா ஃப்ரெண்டுகிட்ட போகிறாங்க அக்கா அப்படிங்கிறாங்க. என்ன முத்து வாங்க அப்படிங்கிறாங்க. இது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பார்த்துருக்கீங்களா, இதுதான் செல்வம் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. சரி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என் அப்பாவுக்கு நாளைக்கு இப்போ 60வது பிறந்த நாள் அப்படிங்கிறாங்க. அப்படியா தம்பி, நாளைக்கு ஒரு கல்யாணம் ஆர்டர் இருக்கா, வர முடியாத தம்பி அப்படிங்கிறாங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லைக்கா, இப்போ வந்து பூ ஆர்டர் கொடுக்குங்க அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி ஊருக்கே மீனா பூ கொடுப்பா, இப்போ நீ எனக்கு பூ வைக்கியா அப்படிங்கிறாங்க. அக்கா அப்படி இல்லைக்கா, மீனாவுக்கு எனக்கு கொஞ்சம் சின்ன வருத்தங்க அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க கேட்குறாரு. புதுசாக முன்னாடியில் ஏதாவது வர்றது அதை நான் சமாளிச்சுப்பேன், எப்போ இந்த காசால் தான் பிரச்சனையா, அது வேறு கதைடா, அக்கா பூ வேணுங்க்கா அப்படிங்கிறாங்க. ஏப்பா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா மீனா வந்து எவ்வளோ பெரிய பூ ஆர்டரே செஞ்சு கொடுக்கா, 500 மாலையே கட்டி கொடுத்துட்டா, அப்பேற்பட்டவளுக்கு இந்த கல்யாணத்துக்கு 2 மாலையை கட்ட முடியாதா 60ஆம் கல்யாணத்துக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நீங்கள் தாங்க பண்ணணும், ஃபஸ்ட் நைட் ஏற்பாடுக்கு பண்ணணும். என்ன சொல்கிறீங்க அப்படிங்க. ஆமாம் 60ஆம் கல்யாணத்துக்கு அதெல்லாம் பண்ணணுங்க்கா வைக்கணுங்க்கா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே செல்வம் ரொம்ப வைக்கப்படுறாரு. சரி ரைட்டு பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அப்படிங்கிறாங்க. ஆனால் மீனாட்ட ஒரு வார்த்தை சொன்னானே அப்படிங்கிறாங்க. இல்லை தயவுசெய்து மீனாவுக்கு இந்த வார்த்தை தெரிய வேண்டாம் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அட்வான்ஸ் எவ்வளோக்கா அப்படிங்கிறாங்க. ஏப்பா அட்வான்ஸ் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்,
நீ கம்மியாக கொடுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா நீங்கள் உள்ளதை சொல்லுங்கள், இல்லைன்னா நான் வேறு ஆள்கிட்ட கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எப்பா எல்லாேருக்கும் நான் வந்து 2000 வாங்குவேன், நீ கொடுக்கறத கொடுப்பா அப்படிங்கிறாங்க. இதில் 2500 இருக்குது அப்படிங்கிறாரு முத்து. சரி தம்பி, நாளைக்கு சூப்பராக பண்ணி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னும் ஒவ்வொருத்தட்டையும் ஆர்டர் கொடுக்கும்போது, அப்போ உனக்கு எதுவும் பிரச்சனையா உனக்கும் மீனாகும் அப்படிங்கிறாங்க. எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. என் தங்கச்சி மீனா வரணும், அதை பார்த்துக்க, அப்புறம் உங்களுக்கு இல்லை எதுவும் இந்த பணத்தால் அவர் தந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. பாரு, முதல்ல நம்ம அப்பாவுடைய 60வது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுறோம் சரியா அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்டா அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அப்பா செல்லு வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. உடனே செல்வோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு 60வது பிறந்தநாள், அம்மா நீங்களும் வந்துருக்கணும் அப்படிங்கன்னா, எனக்கெலாம் வேலை இருக்குது, எனக்கு வந்து நடனப்பள்ளி இருக்குது, அங்கேருந்து வர முடியாது அப்படிங்கிறாங்க. ஈவினிங் தான் ஃபங்க்ஷன் வச்சுருக்கான், வரணும்னு நினச்சா வரலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு தம்பி, நான் வரல, உள்ளதை சொல்லிட்டேன், ஏங்க நீங்கள் போகணுன்னா போங்க, போகாட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. என்ன முத்து உங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா இப்படி பேசணுன்னா தான் ஆச்சரியம், இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கள் அம்மா வர வாட்டிலும் பரவாயில்லை, ஃபங்க்ஷன் சிறப்பாக நடக்கும் அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா வராங்க. செல்வனை வாங்கினேன் உட்காருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. காஃபி சாப்பிட்றீங்களாண்ணேன்னு போட்டு கொடுக்குறேன். ஏம்மா நீ கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே வந்துடுறேண்ணே அப்படிங்கிறேன். ஏம்மா முகம் ஒரு மாதிரி இருக்குது, ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. உனக்கு முத்துக்கு எதுவும் பிரச்சனையாம்மா அப்படிங்க. இல்லையே ஒரு பிரச்சனை இல்லை, எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே அப்படிங்கிறாங்க. மீனா அவன் என்ன தேவை பேசிகிட்டு இருப்பான், நாளைக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறாங்க. மீனா அந்தால முத்தை முறைக்கிறாங்க. ஆஹா முறைக்கால அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லுவோம் பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க. ரவியும் மனோஜையும் கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. ரவியை கூப்பிடு, ரவியும் சுருதியும் வருவாங்க, ஆனால் வந்து மனோஜ் வரமாட்டான், சீனை போடுவான் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் கூப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. ரவி அப்படிங்கிறாங்க. அண்ணே அப்படிங்கிறாங்க. நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு 60வது பிறந்தநாள் நீங்கள் வந்துடணும் அப்படிங்கிறாங்க. எத்தனை மணிக்குண்ணே அப்படிங்கிறாங்க. 6 மணிக்கு மேலே தான் அப்படிங்கிறாங்க. சரிண்ணே நான் அப்போ சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. நானே என் வீட்டம்மா வந்துடுறேனே அப்படிங்கிறாங்க. சரிப்பா ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிறாங்க. மனோஜ் ரொம்ப போய் தம்பி மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு எங்கள் அப்பாவுக்கு 60வது பிறந்தநாள் வைக்கணும், நீங்கள் வந்துடணும் அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி வாய்ப்பு இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருப்பேன், பிஸ்னஸ் போயிட்டுருக்கு பற்றியோ, அதனால் வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை வந்துடுவீங்கன்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. செல்வம் நான் தான் சொன்னேன், அவன் பயங்கரமாக சீன் போடுவான் அப்படிங்கிறாங்க. டேய் நீ டிரைவர்டா, உனக்கு வேறு வேலை கிடையாது, நீ நான் போக முடியுமா அப்படிங்கிறாங்க. செல்வம் நீ இருக்கன்னு பார்க்கல, நான் ஒரு கொடுப்பு கொடுத்துருவேன், போகலாம் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா அவன் ஃப்ரெண்டு வந்து சீன் போட்டுட்ருக்கியா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மீனா உங்கள் வீட்டுக்காருக்கு எப்படி பேசணும் ஏது பேசணும்னு தெரியாதா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் என் வீட்டுக்காரங்க முன்னாடி தான் இருக்காங்க, இதனால் அவர்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. ஓஹோ மீனாவுக்கு முத்துக்கு ஏதோ சண்டெல்லாம் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து இந்த காசால் தான் பிரச்சனையாடா அப்படிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா முத்துக்கு உனக்கு எது சங்கடமாம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. மனசுக்கு நினைக்காங்க, இந்த முத்து பணம் கொண்டு கொடுத்ததுனால இந்த பிள்ளை வருத்தப்பட்டா நம்ம தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, மீனா எதுவும் நினைக்காதம்மா, 60வது பிறந்த நாளுக்கு கண்டிப்பாக நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்கணும். எனக்கே இன்னும் 60 வயசு ஆகலை, எனக்கு மாமாங்கிற மரியாதை பயங்கரமாக கொடுக்க, அவங்களும் நம்மளுக்கு ஒரு உறவினர் மாதிரி தான், செல்வம் வந்து நம்ம வீட்டு பையன் மாதிரி, அவங்க அப்பாவுடைய 60வது பிறந்த நாள் கண்டிப்பாக நான் நம்ம குடும்பத்தோடு போயிட்டு வந்துடும்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா ரொம்ப சந்தோஷம், நன்றிம்மா அப்படிங்கிறாங்க. எதுக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை என்கிட்ட வாரன்னு நான் சொன்னோன்னே மறுப்பு தெரிவிக்காமல் சொல்லுதல்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா குடும்பத்தோடு போகணுன்னு சொல்லும்போது நான் மட்டும் தனியாக நிற்க முடியலாம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி வராங்க. அக்கா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அத்தை வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நம்ம ஃபங்க்ஷனுக்கு சேர்ந்து எப்படி காரில் போகிறோமோ அப்படி போகிறோம் அப்படிங்கிறாங்க. நான் காரில் போகிறதுக்கு எனக்கு சம்மதம் தான், ஆனால் அப்படிங்கிறாங்க மீனா. என்ன ஆனால் அப்படிங்கிறாங்க. அவர்கிட்ட தான் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பேசிக்கலாம், ஆனால் ஒரே காரில் போனால் ஆண்டி எதுவும் சொல்லுவாங்களோ, பொண்ணு செய்யுங்க, நானும் ரவியும் கொஞ்சம் தள்ளி தூரத்தமாக பைக் விட்டு நிற்போம், நீங்கள் அப்படி வாங்க ஒன்றா போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. மீனா சிரிச்சுக்கிறாங்க. இங்கே 2 பேரும் பேசுறதை பார்த்து அண்ணாமலைக்கும் சிரிப்பாக இருக்குது. சரி இந்த பிள்ளைகள் அக்கா தங்கச்சி மாதிரி கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி சந்தோஷமாக இருக்கட்டும், கடவுளுக்கு நன்றி அப்படின்ட்டு அவர் பாட்டில் வாக்கிங் போகிறாரு. இந்த சூழ்நிலையில் முத்தும் அந்த கார் ஸ்டாண்டில் ரொம்ப சோகமாக உட்காந்துட்ருக்காரு. மீனாவை நாளைக்கு எப்படி கூட்டி போகிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு யோசனையாக இருக்குது. இந்த சூழ்நிலை மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே மீனா பரப்பிட்டு நிற்காங்க. ஆகா பரப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டப்போ, மீனா கூப்பிடுப்பா அப்படிங்க. முன்னாடி தான் நீ கூப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவா கிளம்பும் அப்படிங்கிறாங்க. மீனா அப்படி முறைக்கிறாங்க. இப்போவும் முறைப்பு தானே, சரி ரைட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பையன் இறங்கி காரில் போய் நிற்காரு. அப்போ காரில் ஸ்ட்ரீட்டில் ஏறுறாரு. மீனா பின்னாடி ஏறுறாங்க. எப்போ மீனா முன்னாடி ஏற சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. அவன் என்னென்னா நீ முன்னாடி ஏற சொல்லுதா, நீ முன்னாடி ஏற சொல்லுத, அங்கே ஏற்கனவே 2 ஆள் வராங்களா, 2 ஆள் யாருப்பா அப்படிங்கிறாங்க. அங்கே போய் பாரு அப்படிங்கிறாங்க. அதனால் மீனா பின்னாடி ஏறுறாங்க. கொஞ்சம் தூரத்தில் கார் போட சொல்லுங்க மாமா அப்படிங்கிறாங்க. கார் நிற்குது. சுருதி ரவி நிற்காங்க. ஓ இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு இறங்க அப்படிங்கிறாங்க. டேய் அதான் வீட்டிலேருந்து வந்திருக்கலாம்லடா அப்படிங்கிறாங்க. நீனும் அண்ணி தானடா சொன்னிய, மீனா
மீனா நீயும் ஸ்ருதி வந்து பேசாத மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால தான் வீட்டிலேருந்து வரல. அப்படி நம்ம வீட்டிலேருந்து வந்தால் அம்மாவுக்கு தெரிஞ்சிருமாடா அப்படிங்க. ஓ சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக செல்வம் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே காரில் போய் எல்லோரும் இறங்கணுன்னு செல்வத்துக்கு பயங்கர சந்தோஷம். செல்வம் வந்து அப்பா வாங்க முத்து வா தங்கச்சி வாமா ஸ்ருதி ரவி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னா அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்து தம்பி அப்படிங்கிறாங்க. அண்ணாவளை நான் வாங்க அப்படிங்கிறாங்க. நானா உங்களுக்கு அண்ணன், நீங்கள் எனக்கு 2 வயசு மூத்தவங்க அப்படிங்கிறாங்க. இருக்கட்டும்ண்ணே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஸ்டேஜில் நிற்கிங்க, நிறைய பேரை உபசரிக்கணும், நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முத்து சொல்கிறாரு, டேய் சாப்பாடு செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம தானே போய் ஆர்டர் கொடுத்தோம், செமையாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் முத்து செமையாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. அப்பா உங்களுக்கும் இன்னும் கொஞ்ச நாளில் 60வது பிறந்தநாள் வரும்லப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாடா வரும் அப்படிங்கிறாங்க. அதை இதை விட சிறப்பாக பண்ணணும்பா அப்படிங்கிறாங்க. அது எதுக்குப்பா, அது வந்து பேரம்பேத்தியோடு இருக்கிறவங்க பண்ணாதான்ப்பா சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எல்லாருமே கல்யாணம் முடிச்சிட்டிங்க, ஆனால் யாரும் பேரம்பேத்தியை பெற்றெடுக்கலை, அதை கொண்டாடணும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடே இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்ப்பா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அது உண்மையிலே 60வது பிறந்தநாள் கொண்டாடுறவங்களை எல்லாத்தையுமே பாரு. இப்போ செல்வம் அப்பாவை பாரு, பேரம்பேத்தி எல்லாம் எடுத்துட்டாரு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கார், மனநிறைவாக இருக்கும். எனக்கு என்னப்பா மனநிறைவு இருக்குது, எனக்கு 3 பசங்களை பெற்றேன், கல்யாணம் முடிச்சிட்டாங்க, சந்தோஷமாக தான் இருக்கேன், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பேரம்பேத்திகளோடு நான் 60ஆம் பிறந்தநாள் கொண்டாடினோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாப்பா, அதுக்கு சீக்கிரம் வழி பிறக்கும்பா அப்படிங்கிறாங்க. சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க, யாராவது ஒரு ஆள் சீக்கிரம் ஒரு குழந்தைய பார்த்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறார், அப்பா முயற்சி பண்ணுறோமா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் 60ஆம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்க, பேரனோ பேத்தியோ பிறக்க போகிறாங்கிறத நல்ல செய்தியோடு நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா உண்மைதானா அப்படிங்கிறாங்க. ரவி முழிக்கிறாரு. என்ன சொல்லி நீ தான் குழந்தை வேண்டாம்னு இருந்து இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் ஃபீல் பண்ணுறாங்களே, அங்கிளுக்காக நம்ம குழந்தை பெற்றுக்கலாம்டா, பரவாயில்ல, என்ன சிரமப்பட்டாலும் பரவாயில்லை அப்படிங்கிறாங்க. சுதி நீ தான் சொல்கிறியா அப்படிங்கிற. ஆமாம் அப்படிங்கிறாங்க. மீனா அப்போ நம்மளும் அப்படிங்கிறாங்க. ஒன்று முறைக்கிறாங்க. உடனே மீனா அவங்க 2 பேருக்குள்ளே என்ன வருத்தம் எது வருத்தம்னு எனக்கு தெரியும், இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும். ஆனால் நீங்களும் காலகாலத்தில் ஒரு குழந்தைய எனக்கு ஒரு பேரனாவோ பேத்தியாவோ பெற்றுக் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்பா கண்டிப்பாக நான் முயற்சி பண்ணுறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. எங்கள் இடம் பொருள் எவ்வளோ தெரியாத உங்களுக்கு எப்படி தான் பேசுவீங்களோ அப்படிங்கிறாங்க. அப்பா கேட்குறாங்க, பதில் சொல்லியாச்சு விடு அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுவோம், என்ன வேறு எதுவும் வேணுமா அப்படின்னு. ஒன்றும் வேண்டாம்டா, நீ வந்தவங்களை கவனி, நம்மளை பற்றி பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்காரங்க மாதிரி அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு நான் கொண்டு போய் சாப்பாடெலாம் ரெடி பண்ணியிருக்கேன், மனோஜ் ரோஹிணி அம்மாவுக்கெலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு முத்து நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாரு. சரி முத்து பார்த்து போய்ட்டோம் அப்படிங்கிறாங்க. சாப்பாடெல்லாம் கொண்டு போகிறாங்க. அதை வீட்டில் கொண்டு வச்சோன்னா பயங்கரமாக மணக்குது. உடனே மனோஜ் வந்து, அம்மா அந்த விசேஷ வீட்டு சாப்பாடு வந்துட்டு நினைக்கிறேன் பயங்கரமாக மணக்குமா, அவியல் என்ன மணக்கு பாருமா அப்படிங்கிறாங்க. டே சும்மா அவன் நம்மளுக்கு ஏற்கனவே அசிங்கமாக பேசுவான் அப்படி, அவன் நினச்சிட்டு போகிறான், வாங்கம்மா அப்படிங்கிற. ரோஹிணி வா சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. 3 பேரும் ஆளாக போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தியா மீனா, ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா வரமாட்டான், சாப்பாடு வந்தோன்னா ஆள் இருக்கா பார்த்தியா, அதான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்துப்பாங்க, அவன் கரெக்டாக பந்திக்கு முந்திடுவான், அதான் எங்கள் அண்ணன் அப்படிங்கிறாங்க. வீட்டில் சாப்பாடு வீட்டை சமைச்சது நினச்சேன்டா அப்படிங்கிறோம். வீட்டு சாப்பாடுக்கும் ஃபங்க்ஷன் வீட்டு சாப்பாடுக்கும் வித்தியாசம் தெரியாதுண்ணே, நாங்கள் வாங்கிட்டு வந்ததை நீ பார்த்த, என்னப்பா நீ அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, சாப்பிட்றோம் விடு, பேச்சு வந்து பெரிய ஆளாக பேசுவான், ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு போனால் இப்போ என்ன தான் வீட்டில் தான் இருந்திருக்கான், ஃபங்க்ஷனுக்கு வரலாம்னாடா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலை மனோஜ்கிட்ட. எனக்கு ஆஃபீஸில் நிறைய வேலைப்பா, சும்மையாப்பா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. 1 ஹவர் ஆச்சு அப்படிங்கிறாங்க. செல்வம் வீடு பக்கத்தில் தானே, ஒரு 8 வந்திருக்கலாம்ல அப்படிங்க. இல்லைப்பா நான்லாம் அந்தளவுக்கு வரமாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அந்தளவுக்கு வரமாட்டேன், ஆனால் அவங்க வீட்டு சாப்பிட மட்டும் நீ சாப்பிட்றதுக்கு விரும்பி சாப்பிட அப்படி தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க பிள்ளைய சாப்பிடும்போது அப்படி சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நம்ம வீட்டில் ஒரு உறவாக ஒரு பையன் நினைக்கானா அந்த பையனை நம்ம உறவாக நினைக்கணும். நம்ம வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் செல்வம் கலந்துருக்கான். அவங்க அப்பாவுக்கு 60வது பிறந்தநாள், ஏன் நம்ம வீட்டிலேருந்து அவ்வளோ பேரும் கலந்துக்கிட்டா தான் என்ன, அதில் என்ன குறைஞ்சி போகிறோம், நாளைக்கு நம்மளே 60வது பிறந்தநாள் கொண்டாடினா அது வீட்டிலேருந்து எல்லோரும் வருவாங்க தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க 60வது பிறந்தநாள், ஆமாங்க உங்களுக்கு கொண்டாடணும்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, 60வது பிறந்தநாள் அப்போ எப்படி கொண்டாடணும் எதுக்கு கொண்டாடணும்னு நான் சொல்லிட்டேங்க முத்துக்கிட்டேயும் ஸ்ருதி ரவிகிட்டையும், ஆனால் இங்கே உங்கள்கிட்ட சொல்லலை, அதனால் சொல்கிறேன். 60ஆம் பிறந்தநாள் எல்லா வளமும் பெற்றவங்க தான் இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்மளுக்கு என்னங்க குறை, சொந்த வீடு இல்லையா, கிராமத்தில் நம்மளுக்கு சொத்து பத்து இல்லையா, இல்லை உங்களுக்கு பென்ஷன் பணம் இல்லையா அப்படிங்கிறாங்க. உனக்கு பணம் மட்டும் தானே பெருசாக தெரியும், பேரம்பேத்தி இல்லையா, அதை என்றைக்காவது யோசிச்சிருக்கியா அப்படிங்கிறாங்க. உன்னை விஜய் அப்படி முழிக்கிறாங்க. ஆமாங்க அதை நான் யோசிக்கலை அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ தான் யோசிக்க மாட்டியா, உனக்கு பணம் இருந்தால் தான் போதுமேனே, பணம் ஒரு மேட்ரு கிடையாது, பணம் இருக்கோ இல்லையோ பேரம்பேத்தியோடு இருக்கும்போது நிறைவான வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். 60ஆம் பிறந்தநாள் கொண்டாடலாம் பெரிய மேட்ரு கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு 80வது பிறந்தநாள் கொண்டாடினோம்னா பேரம்பேத்தியோடு அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, சரியா, ஒரு பிரச்சனை இல்லை, நல்ல
உடல் நலத்தோடு இருக்காங்க. அது கொண்டாட வேண்டிய விஷயம். ஆனால் நான் அப்படி இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா, அவன் 60வது பிறந்த நாளுக்கு கண்டிப்பாக பேரனை பேத்தியே இருப்பாங்கப்பா அப்படிங்கிறாங்க. சரிடா அதுக்கு முயற்சிகள் எல்லோரும் பண்ணுங்கள், 3 ஜோடியுமே பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. 3 ஜோடியும் பார்த்து பார்த்து ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. உடனே ரவி வா நம்ம அதுக்குள்ளே முயற்சி பண்ணுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. டேய் என்னடா அப்படிங்கிறாங்க நம்மளை. அதான்ப்பா பழக்குறள் வந்து பயங்கரமான ஆள்ப்பா அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாங்க இந்த மீனாவும் வந்து துப்புரை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. வந்த அந்த சட்டையை கலத்திட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றுங்கன்னு சொன்னேன் அத்தை அப்படிங்கிறாங்க. அதானே அந்த சாப்பாடெல்லாம் யார் எடுத்து வைப்பா அப்படிங்கிறாங்க. அத்தை சாப்பாடு நீங்கள் தான் எடுத்து வச்சிட்டிங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. இன்னும் கூட கொஞ்சம் எடுத்து வை அப்படிங்கிறாங்க. இப்போ சாப்பாடு வேணுங்கிறதே அம்மா வந்து டெரராக தான் பேசுவாங்க போல். அம்மா கொஞ்சம் சாப்பாடு வைமான்னு சொல்ல மாட்டாங்க போல் அப்படிங்கிறாங்க. கிடையாது அவள் புத்தியது தான். ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டா, சாப்பாடு வந்து முதலால் சாப்பிடுறதில்ல. விஜயா நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் நம்ம போகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு மனசில் இருக்கணும். சரியா அப்படிங்கிறாங்க. ஏங்க டிரைவர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போக முடியாது அப்படிங்கிறாங்க. நீ யார் பெரிய கலெக்டரா, உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அந்த பையன் வராமல அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் ஒரு ரயில்வே எம்ப்ளாயியோட பொண்டாட்டிங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கு மட்டும் குறை இல்லை, ரயில்வே எம்ப்ளாயிக்கு முன்னால் ரயில்வே எம்ப்ளாயிக்கு எனக்கு மரியாதை கிடையாது. ஆனால் அவங்க பொண்டாட்டின்னு பெருமையாக மட்டும் பேசிக்குவேன். ஏங்க உங்களுக்கு நான் என்னங்க மரியாதை கொடுக்கல வைக்கல அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாவுக்கு என்னைக்கு தான் மரியாதை கொடுத்தீங்க? எல்லா வீட்லேயும் புருஷனை சாப்பிடுதியான்னு சொல்லிட்டாவது சாப்பிடுவாங்க, இங்கே அதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. டேய் நீ உங்கள் அப்பா ஃபங்க்ஷனில் சாப்பிட்டு தானடா வந்தீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா சாப்பிடலன்னா சாப்பாடு கொடுத்துட்டு போகிறீங்களா, அது கிடையாதுல்ல அப்படிங்கிறாங்க. டேய் அதை நான் விரும்பலடா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நான் மாடியில் போய் கொஞ்சம் வாக்கிங் போகிறேன்டா அப்படிங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது செல்வம் அங்கே நடந்த 60ஆம் கல்யாணத்தை வீடியோவை ஃபோட்டோவை அப்படியே ஆன்லைனில் போடுறாரு. இந்த ஃபங்க்ஷன் நடத்துறது எவ்வளோ சிறப்பாக நடந்துருக்கு பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு என்கிட்ட எந்த காசுமே இல்லை, என் பெற்ற தகப்பனுக்கு எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லி ரொம்பவே எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. எல்லோரும் நினைக்கிறாங்க நான் தான் காசை புரட்டி பண்ணிட்டேன் வச்சுட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே என் காசு கிடையாது, என் நண்பனுடைய காசு. அவங்க வீட்டம்மா என்ன சொன்னாங்களோ எது சொன்னாங்களோ இல்லை வீட்டில் என்ன சொன்னாங்களோ தெரியாது. ஆனால் அவங்க வீட்டம்மா ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. தன்னுடைய வீட்டம்மா கூட வருத்தப்பட்டால் பரவாயில்லை, நண்பனோட அப்பாவோட 60வது பிறந்தநாள் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கணும், பெரியவங்க வந்து மனசார நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவன் பணத்தை தந்திருக்கான். அப்படி ஒரு நண்பன் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு வீடியோவை போடுறாரு. இதை நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் என்ன செய்கிறாங்க ஃபார்வர்டும் பண்ணுறாங்க. அப்படி நிறைய பேருக்கு போகுது. பார்த்துட்டு இது லோக்கல் அரசுக்கும் இது வந்து கவனத்துக்கு போகும்போது இப்படிலாம் நட்புக்கு இலக்கணமாக இருக்காங்களா, இப்படி எடுத்துக்காட்டாக இருக்காங்களா, பிரிதொருவன் நல்லா இருக்கணும்னு நினைக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாழ்த்துறாங்க. இவர் தான் உண்மையான ஹீரோ அப்படி இப்படின்னு நிறைய பேர் போடுறாங்க. இதை பார்த்துட்டு செல்வம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதை உடனே ஃபார்வர்ட் பண்ணுறாங்க முத்துக்கு. டேய் இதை ஏன்டா இப்படி செஞ்சேன், ஏன்டா போட்டேன், நான் செஞ்சதை ஏன்டா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையை தானே சொன்னேன், இதை பற்றி என்ன இருக்குது, எங்கள் அப்பா தான் போட சொன்னார் அப்படிங்கிறாங்க. அப்பா போட சொன்னாரா அப்படிங்கிறாங்க. ஆமாடா அப்படிங்கிறாங்க. இது நிறைய பேர் ஃபார்வர்ட் ஆகுது. அரசும் பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு இது ஒரு கமிட்டி பார்க்குது, விருது கொடுக்குற கமிட்டி. இதை பார்த்துட்டு சிறந்த நண்பர்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு இது பண்ணுறாங்க. அதுக்கு 10 லட்ச ரூபா அவார்டு சாங்ஷன் பண்ணுறாங்க. உடனே அந்த அவார்டுக்கு வந்து லெட்ரு வருது, இந்த மாதிரி நீங்கள் 3ஆம் தேதி அவார்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ இதில் இங்கிலீஷ் எழுதியிருக்கணும்னு படிப்பா அப்படிங்கிறாங்க. நம்மளை படிச்சுட்டு கண் கலங்கிடுறாரு. என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா உனக்கு விருது கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கா, எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. நீ வந்து சிறந்த நண்பனாக விருது வாங்க போகிறடா அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. விருது கொடுக்கவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை, இவனுக்கு தான் கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. இவனே கஷ்டப்படுறான், கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைன்னு தான் நண்பனுடைய அப்பாவுடைய 60வது பிறந்தநாளுக்கு உதவி செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத அவன் செல்வம் வந்து வீடியோவாக வெளியிட்டு இருப்பான் போல். அதை பாராட்டி முத்துக்கு விருது கொடுக்குறாங்க. விருது மட்டும் இல்லை, 10 லட்ச ரூபா பணமும் கொடுக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா வாயை பிளந்துட்டு, என்னது ஒரு அவார்டும் கொடுத்து 10 லட்ச ரூபா பணமும் கொடுக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா இது உண்மை தானா அப்படிங்கிறாங்க. 100% உண்மை, உனக்கு அப்படி தான் லெட்ரு வந்திருக்கு, இத்தனாம் தேதி வர சொல்லியிருக்காங்க, அதுவும் ஃபேமிலியோட கலந்துக்கிடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக குடும்பத்தோடு போகணும்பா, செல்வத்தால் தான்ப்பா இந்த விருது கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. டேய் செல்வத்தால் கிடைக்கலடா, உன்னுடைய நல்ல மனசுக்கு 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, அந்த எண்ணத்துக்கு கிடைச்ச விருது தான் அந்த விருது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து ரொம்பவே சிரிக்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.